ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எங்கள் ஊரில் வந்து கோயில் பண்டிகை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அதோட நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து கூழ் ஊற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். முன்னாடி நாளே நான் பூசமெல்லாம் விளக்கி சாமி ரூமில் ரெடி பண்ணி பூலாம் வச்சு எல்லாமே சாமி ரூம் ரெடி பண்ணிட்டேன். மதியம் போல் தான் கூழ் ஊற்ற போவோம். வெயில் அதிகமாக இருக்குன்றதுனால 2:30 மணி 3 மணிக்கு தான் இப்போல்லாம் கூழ் ஊற்றுறாங்க. நாங்கள் வந்து கம்மங்கூழ் தான் ரெடி பண்ணியிருந்தோம். மாமியார் தான் வந்து விறகடுப்புலேயே செஞ்சுட்டாங்க எல்லாத்தையுமே. துள்ளு மாவு மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டா கரெக்டாக பாப்பாவுக்கு மதியம் லஞ்ச் வந்து 1 மணிக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு மேலே தான் ரெடியாக ஆரம்பித்தோம். கரெக்டாக நாங்கள் ரெடி ஆகும்போது 2:30 மணி. அப்போ தான் வந்து கூழ் ஊற்றுறதுக்கெலாம் அழைக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து இந்த பட்டு சட்டை போட்டிருந்தேன். இது அவளுக்கு வந்து பர்த்டே அப்போ எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது போட்டால் ரொம்ப அழகாக இருப்பா. சரி எப்படியும் இன்னும் வளர்ந்துட்டா போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் சின்ன சின்ன இதுக்கெலாம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் போட்டு விட்டுறேன். ஒரு 4-5 வாட்டி போட்டால் சின்னதாக தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தா. இது வந்து இடுப்பு தெரியிற மாதிரி தான் இருக்கும். நல்லா மேலே தூக்கி போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிடும், விளையாட கீழே இறங்கிடும்னு சொல்லிட்டு. கூழ் அழைக்கிறவங்க வந்து உள்ளே போயிருந்தாங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வரதுக்காக. அதனால் கொஞ்சம் டைம் இருந்ததுனால பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தோம். அவங்க கொஞ்சம் கிட்ட வரும்போது நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூழ் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி சாமி ரூமில் வச்சுட்டோம். கரெக்டாக அவங்க எங்கள் வீட்டுக்கிட்ட வரதுக்கு 3 மணி ஆகிடுச்சி. அப்புறம் வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோம். பக்கத்தில் தான் கோயில், ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவை தூக்கிக்கிட்டாங்க. 2 கூடு கூட எடுத்துகிட்டு போனோம். நான் 1, மாமியார் 1 எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ், பால், அவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த கோயில் வந்து சின்ன மாரியம்மன் கோயில் சொல்லுவாங்க. 2 கூழ் குடம் எடுத்துகிட்டு வந்தோம். ஒன்று வந்து சின்ன மாரியம்மன் கோவில். இந்த கோயிலுக்கு ஒரு கூழ் குடம் ஊற்றிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் பக்கத்தில் போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய மாரியம்மன் கோயில் இருக்கும். அங்கே போய் ஃபஸ்ட்டு கூழ் ஊற்றி அங்கே சாமி கும்பிட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் திரும்பவும் சின்ன மாரியம்மன் கோயிலுக்கு வந்து இந்த சாமிக்கும் தேங்காய் பழம்லாம் உடச்சி கூழ் ஊற்றுவாங்க. அதனால எல்லாருமே 2 பானை எடுத்துகிட்டு வருவாங்க. 2 கோயிலையும் கூழ்லாம் ஊற்றி சாமிலாம் கும்பிட்டு வீட்டுக்கு போகிறது கரெக்டாக 5:30 மணி ஆகிடுச்சி. அதுக்கப்புறமேட்டு வீட்டில் வந்து நைட்டு மாரியம்மன் சாமி கும்பிடணும்னு சொன்னதுனால நான் கொஞ்சமாக பொங்கல் சோறு, அப்புறம் பருப்பு, முருங்கைக்கீரை வாங்கி வச்சுருந்தாங்க. முருங்கைக்கீரை, கொஞ்சமாக கருவாடு குழம்பு வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.